ஒரு ஊர்ல ஆத்தங்கரை பக்கத்துல 2 பெரிய மரங்கள் இருந்துச்சு. அந்த வழியா ஒரு சின்ன குருவி பறந்து வந்துச்சு. மழைக்காலம் வரப்போகுது என்பதால தன்னோட குடும்பத்தோட பாதுகாப்பா இருக்க ஒரு இடம் தேடிக்கிட்டு இருந்துச்சு அந்த குருவி. அப்போ அந்த குருவி முதல்ல ஃபர்ஸ்ட் மரத்துக்கிட்ட போய் சொல்லுச்சாம், மழைக்காலம் முடியிற வரைக்கும் உன் மேல நான் கூடு கட்டிக்கட்டுமா அப்படின்னு. பணிவா தான் கேட்டுச்சு. ஆனா அந்த மரமும் அதுக்கு மன்னிச்சுக்கோ என்னால முடியாது. உனக்கு பாதுகாப்பு தர முடியாது. இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லுச்சாம். மீண்டும் மீண்டும் குருவி கேட்டதால கொஞ்சம் கோவம் அடைஞ்ச அந்த மரம், என்கிட்ட கூடு கட்ட வராத, நீ போயிரு அப்படின்னு சொல்லுச்சாம். உடனே சோகத்தோட பறந்து போய் 2வது மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சாம். உடனே டக்குன்னு அந்த மரம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம சந்தோஷமா கட்டிக்கோ. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு அன்போட சொல்லுச்சாம். அத கேட்ட அந்த குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து அந்த மரத்துல கூடு கட்டி நிம்மதியா வாழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் அந்த ஊர்ல பயங்கரமான மழை ஆரம்பிச்சது. ஆத்துல தண்ணி வெள்ளமா பொங்கி ஓட, கொஞ்ச நேரத்துல அந்த வெள்ளத்துல முதல் மரம் வேரோட சாய ஆரம்பிச்சது. ஆத்துல அடிச்சுக்கிட்டு போகும்போது இந்த குருவிக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், ஒரு வார்த்தை விட்டுச்சு அந்த குருவி. என்ன சொல்லுச்சு அப்படின்னா, "நீ என்கிட்ட கூடு கட்ட உன்னோட மரத்த தரமாட்டேன்னு சொன்னேல்ல, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லுச்சாம். உடனே அந்த கீழ விழுந்து சரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த மரம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சாம், "நான் பல வருடம் வாழ்ந்துட்டேன். முன்ன மாதிரி பலம் இப்ப எனக்கு இல்ல. இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்கிட்ட மறுத்துட்டேன். இன்னைக்கு நீனும் உன் குஞ்சுகளும் பாதுகாப்பா இருக்கீங்கன்னா, அதுவே எனக்கு போதும்னு" சொல்லிக்கிட்டு அப்படியே முங்கி போயிருச்சாம். இந்த கதையிலேருந்து நமக்கு புரியிறது என்ன? ஒண்ணே ஒண்ணு தான். வெளியில இருந்து பார்த்து ஒருத்தவங்கள நல்லவங்க, கெட்டவங்கன்னு எப்படி நம்ம டக்குன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆமாங்க. ஒரு டைம் யாராவது நம்மகிட்ட உதவியோ, இல்ல நம்ம போய் ஒருத்தர்ட்ட உதவியோ கேட்கும்போது, அவங்களால முடியல அப்படின்னோனே, டக்குன்னு அவங்கள தப்பா நெனச்சுடுறோம், ஜட்ஜ் பண்ணிர்றோம். இப்படி ஒவ்வொருத்தரையும் மனுஷங்கள, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளையும் இப்படி தானே யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்க. சிச்சுவேஷன்ஸ புரிஞ்சுகிட்டு, அவங்க இடத்துல இருந்து யோசிக்க பழகணும். இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா, லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.